அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر. سبحان الله عما يشركون. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இறைமறை வசனங்களை இனிமையான தனது குரலிலே ஓதினார். அவர்களுக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் குரல் வளத்தை தந்தல்வானாக. அடுத்தபடியாக விழாவின் வாழ்த்துரை வழங்குவதற்காக நாம் அழைக்க இருப்பவர்கள் மதரசாவின் பேராசிரியர். நீண்ட காலமாக மதரசாவிலே குறைந்தது 8 வருடங்களுக்கு மேலாக மதரசாவிலே உஸ்தாதாக பணியாற்றக்கூடியவர்கள் மற்றும் பல இடங்களிலே தரிசிற்காக மிக சிறந்த முதரிசாக திகழக்கூடியவர்கள். கிளியனூர் மதரசத்துல் ரஹ்மானியா உட்பட இனாம்குளத்தூர் இல்ஹாமுல் உலூம் மதரசாவில் 8 வருடங்கள் ஆக நிறைய வருடங்கள் முதரிசாகவும் இமாமத் பணியிலும் மிக அழகாக திறன்பட இருக்கக்கூடிய நமது மதரசாவின் பேராசிரியர்
மௌலவி ஏ ஷபீர் அலி ஆலிம் சிராஜி ஹல்லத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வபில் ஃபுர்கானில் மஜீத் மா ஆதாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காற்பதற்கு மறையடைத்த இறைவனுக்கே மாபெரும் புகழனைத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், வலிமார்கள், இமாம்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் இறைவனின் ஒற்றாக்கருணை உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த விழாவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஷேக் நாயம் அவர்கள், இன்னும் நம்முடைய மதரசாவின் ஆலோசகர் உஸ்தாதாக இருக்கக்கூடிய ஹசரத் கிப்லா அவர்கள், இன்னும் இந்த விழாவிற்காக வேண்டி சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், நம்முடைய மதரசாவுடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய வாப்பா நாயகத்தினுடைய கலீஃபாக்கள், முரீதீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், பெண்கள், இதற்கு முன்னால் இந்த மதரசாவில் இந்த பட்டம் பெற்று சென்று வந்திருக்கக்கூடிய யாசீன்கள், இப்போ பட்டம் பெறக்கூடிய யாசீன்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதலுக்கின் சலாத்தினை தெரிவித்த வண்ணமாக என்னுடைய வாழ்த்துறையை சிறிது நேரம் வாழ்த்தி நிறைவு செய்ய இருக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே உன்னதமான ஒரு வேதம், ஒரு உயர்ந்த ஒரு வேதம் இருக்கிறது என்று சொன்னால் அது திருக்குர்ஆன் தான் என்பதை நாம் தெளிவாக வழங்கி வைத்து இருக்கின்றோம். திருக்குர்ஆனை விட ஒரு உயர்ந்த வேதம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுக்கு அடுத்து சிறப்பு பெயரை பெறக்கூடிய ஒரு நூல் ஹதீஸு நூல். அந்த நூலில் முதல் அம்சத்தை பெறக்கூடியது புகாரி ஷரீப். காலம் சென்ற வாக்கியாத்து சாலிஹாத்துடைய முதல்வர் பிஎஸ்பி ஹசரத் அவர்கள் சொல்வார்கள், நமக்கு 2 விதமான குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் குர்ஆன் நம்முடைய ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய, நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குர்ஆன். இது எழுத்து வடிவத்தில் இருக்கிறது, ஆனால் இது வாழ்க்கை வடிவத்தில் வரவில்லை. இன்னொரு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த குர்ஆன் வாழ்க்கை வடிவிலே வந்திருக்கிறது. அந்த குர்ஆன் வாழ்வியலை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த குர்ஆனுக்கு பேர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் சொல்லி காட்டியதை நாம் அறிந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த வாழ்வியலை கற்றுத்தரக்கூடியதான் புகாரி ஷரீப், இந்த ஹதீஸு கிதாப். குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தை பெறக்கூடியது இந்த புகாரி ஷரீப்.
இந்த புகாரி ஷரீஃபு எப்படி உருவாக்கப்பட்டது, புகாரி இமாமுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்தது என்பதெல்லாம் பார்க்குகின்ற பொழுது, புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சிறு வயதிலே தன்னுடைய தந்தையை இழந்து தாயினுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வருகின்றார்கள். அப்படி வருகின்ற காலகட்டத்திலே தாய் ஒரு உயர்தரமான ஒரு எண்ணத்தை எண்ணினார்கள். நம்முடைய மகனுக்கு மார்க்கத்திலோட பெரிய மேதையாக ஆக்க வேண்டும் என்று ஒரு பெரிய நியத்தோடு அவர்கள் எண்ணியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சிறு வயதிலேயே கண் பார்வை தெரியாமல் ஆகிவிட்டது. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது. அப்போ அந்த தாயார் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு கவலையோடு உருக்கமாக அல்லாஹ்விடத்திலே பிரத்தியமாக தஹஜ்ஜுத் தொழுகையெல்லாம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், உருக்கமாக கேட்குகின்றார்கள். பொதுவாகவே ஆண்களை விட பெண்களிடத்தில் ஒரு அல்லாஹ்விடத்தில் நெருங்கக்கூடிய ஒரு பெரிய உருக்கம் அவரிடத்தில் இருக்கிறது. எந்த ஆண்களை நெருங்க முடியாத அளவிற்கு ஒரு பெண் நினைத்தால் அல்லாஹ்விடத்தில் நெருங்க முடியும், அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய தாயார் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான முறையிலே உருக்கமான முறையிலே துஆ செய்கின்றார்கள். துஆ செய்த பொழுது, யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நீ பார்வையை கொடு என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு அந்த தாயார் அவர்கள் கனவு ஒன்று கண்டார்கள். அந்த கனவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, உங்களுடைய மகனுக்கு பார்வை கிடைத்து விட்டது என்பதாக சுப செய்தி சொல்லிவிட்டு கனவுல சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். மறுநாள் காலையிலே அந்த தாயார் அவர்கள் விழித்து பார்த்து மகனை போய் சந்திக்குகின்றார்கள். மகனுக்கு கண் பார்வை வந்துவிட்டது. ஆக ஒரு பெண் நினைத்தால் எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கலாம். அல்லாஹ்விடத்தில் மிக நெருங்கக்கூடிய ஒரு பெரு ஆற்றலை ஒரு பெண் பெற முடியும். எனவே அந்த அம்மா புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்காக செய்த அந்த துஆவின் காரணமாக அல்லாஹ் அதை கபூல் செய்து அவர்களுக்கு பார்வையை வழங்கினான். அதற்கு பின்னால் தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 10 வயசில் கல்வி கற்பதற்கான செல்கிறார்கள். அப்படி கல்வி கற்க சென்ற அவர்கள் கல்வி கற்றதற்கு பின்னால் புகாரி இமாம் அவர்கள் ஒரு முறை பகதாதுக்கு செல்கின்றார்கள். இந்த கல்வியை இந்த புகாரி இமாமுக்கு எந்த அளவுக்கு ஞாபக சக்தி அப்படி சொன்னால், ஒரு ஹதீஸை ஒருத்தர் ஓதி காட்டினால் அதை அப்படியே கேட்பார்கள், திரும்ப சொல்லக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெறுவார்கள். அந்த அளவுக்கு மனோட சக்தியை மிக அதிகமாக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 6 லட்சம் ஹதீஸிலிருந்து மனனம் செய்து வைத்த 6 லட்சம் ஹதீஸிலிருந்து பொறுக்கி எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஹதீஸை 7000 சில்ல ஹதீஸை இந்த புகாரி ஷரீஃபில் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஒரு அறிவிப்பின்படி 7397 ஹதீஸுகளை இந்த புகாரி ஷரீஃபிலே அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். எல்லா ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸு தான். ஆனால் இந்த புகாரியை எழுதுகின்ற பொழுது காபத்துல்லாவில் வைத்து குளித்து விட்டு ஒவ்வொரு ஹதீஸை எழுதுவதற்கு முன்னால் இஸ்திகாரா தொழுகை 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அந்த ஹதீஸை எழுதுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறதா, அப்படி அங்கீகாரம் கிடைத்தால்தான் அந்த ஹதீஸை புகாரி ஷரீஃபிலே அவர்கள் ஏற்றுவார்கள். அப்படித்தான் எழுதினார்கள் என்பதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. கிட்டத்தட்ட புகாரி ஷரீஃபை 16 ஆண்டு காலமாக 2 ஒவ்வொரு ஹதீஸையும் எழுதுகின்ற பொழுது 2 ரக்காயத்தை தொழுது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்றதற்கு பின்னால் தான் இந்த புகாரி ஷரீஃபை அவர்கள் எழுதி முடித்தார்கள் என்பதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது. புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ரொம்ப மனன சக்தி உள்ளவர்கள். இவங்களை சோதிக்கணும் என்பதற்காக வேண்டி இவர்கள் பகதாத் சென்ற பொழுது அங்கே ஒரு
10 நபர்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் 100 ஹதீஸை, ஒவ்வொருவருக்கும் 10 ஹதீஸை கொடுத்து, இந்த ஹதீஸை நீங்கள் முன்பின் மாற்றி அதில் உள்ள வார்த்தைகள்லாம் மாற்றி கீற்றி நீங்கள் இந்த ஹதீஸை புகாரி மாமலத்தில் படிக்க வேண்டும், படித்துவிட்டு இது சரியா இருக்கா என்று கேட்க வேண்டும். ஒருத்தர் வருகிறார், 10 ஹதீஸை படிக்கிறார். சில மாற்றத்துடனே அந்த ஹதீஸை மாற்றம் செஞ்சு புகாரி மாமலத்தில் படிக்கிறார். படித்த புகாரி இமாமனை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கடுத்து ஒருத்தர் வருகிறார். இப்படி 10 நபர்கள் ஒவ்வொருவரும் 10 ஹதீஸ், மொத்தம் 100 ஹதீஸையும் அவர்கள் சொல்லி முடித்ததற்கு பின்னால் புகாரி இமாம சொன்னாங்க, முதல் நபரை கூப்பிடுங்க. முதல் நபர் வந்தார். நீங்கள் இந்த ஹதீஸை இப்படி படித்தீர்கள், இந்த ஹதீஸ் இந்த இடத்துல இப்படி இருக்க வேண்டும். طلع البدر علينا من ثنيات الوداع وجب. கண்ணியத்துக்குரிய வாப்பாநாயகம் நம்முடைய சபைக்கு வருகிருந்து விட்டார்கள். எல்லோரும் அமைதியாக வாழ்த்துறையை கேட்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, புகாரி இமாம் அவர்கள் அந்த 10 நபர்களை கூப்பிட்டு, நீங்கள் இந்த ஹதீஸை இப்படி வாசித்தீர்கள், இந்த இடத்துல இந்த ஹதீஸை இப்படி இருக்க வேண்டும் என்பதாக அந்த தப்பாக வாச்ச அந்த 10 ஹதீஸையும் சொல்லிவிட்டு சரியாக இருக்க வேண்டிய 10 ஹதீஸையும் ஒவ்வொரு நபரிடத்திலையும் கூப்பிட்டு சொன்னார்கள் என்பதாக சரித்திர சான்றுகள் கூறுகிறது. எனவே அப்படிப்பட்ட மனன சக்தி, அபாரமான மனசக்தி புகாரி இமாம் அவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். எனவே தான் 6 லட்சம் ஹதீஸிலிருந்து ஒரு 7000 சில ஹதீஸை இந்த புகாரி ஷரீஃபிலே தேர்ந்தெடுத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் வாழ்க்கை குறிப்பு கூறுகிறது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நாள் கனவு ஒன்று கண்டு கொண்டார்கள். அந்த கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது உட்காராமல் விசிறியை வைத்து வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது உட்கார விடாமல் விசிறியை வைத்து வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். சின்ன வயசில் அந்த கனவை கண்டார்கள். இந்த கனவுக்கு விளக்கம் கேட்ட பொழுது அறிஞர்கள் சொன்னார்கள், பெருமானார் பெருந்தகை ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது யார் பொய்யை இட்டு கட்டுகின்றாரோ அந்த பொய்யை நீங்கள் அவர்கள் மீது படவிடாமல் அதை நீங்கள் அகற்றுவீர்கள் என்று சொல்லி அந்த கனவுக்கு அவர்களுக்கு விளக்கம் சொல்லி தரப்பட்டது. அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய இந்த பொன் மொழிகளை, உண்மையான மொழிகளை ஆராய்ச்சி செய்து இது சஹீஹ் தானா, இது உண்மையான ஹதீஸ் தானா என்று அவர்கள் சரி செய்து இந்த புகாரி ஷரீஃபில் இடம்பெற செய்திருக்கிறார் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த புகாரி ஷரீஃபை படித்து எழுதி முடித்ததற்கு பின்னால் அந்த நாட்டுடைய மன்னர் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் புகாரி ஷரீஃபை என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, புகாரி ஷரீஃபை வீட்டில் கொண்டு வந்து கற்றுக் கொடுப்பதற்கு நான் வர முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. ஒருத்தருக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் தேடி வர வேண்டுமே தவிர கல்வி அங்கே தேடி போகாது என்பதாக புகாரி இமாம் சொன்னார்கள். அப்படி சொன்னபோது நாட்டு மன்னர், சரி, என்னுடைய மகனை உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை. ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நாளிலே வேற யாரும் வராமல் இவர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒதுக்கி கற்றுக் கொடுக்க வேண்டும். புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் தனியாக கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது, வரக்கூடியவர்களை நான் விரட்ட முடியாது, அதனால் அதுவும் சாத்தியப்படாதுன்னு சொல்லி சொன்னார்கள். இவர்களுக்கும் அந்த நாட்டு மன்னருக்கு விரிசல் ஏற்பட்டு அந்த ஊரை விட்டு புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை புகாரி இமாம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அவர்கள் ரொம்ப கவலையோடு
ரொம்ப மன சங்கடத்தோடு அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். அந்த நாட்டு மன்னர் அதற்கு பின்னால் 1 மாத காலம்தான் அங்கே மன்னராக இருந்தார். அதற்கு பின்னால் மன்னருடைய பதவியிலிருந்து நீக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அவர் உயிர் போகும் வரை அடக்கப்பட்டார் என்பதாக சரித்திர சான்றுகள் கூறுகிறது. எனவே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு பெரிய பறக்கத்தானவர்கள். அன்னலார் நபி ஸல்லல்லாஹு அவருடைய பொன் மொழிகளை அலசி ஆராய்ச்சி செய்தவர்கள், அலசி பிழிந்து எடுத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். உலகத்திலேயே குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து இருக்குன்னு சொன்னால் அந்த அடுத்த அந்தஸ்து இந்த புகாரி ஷரீஃபுக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சக்தியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான், அந்த வேதத்துக்கு வழங்கியிருக்கின்றான். ஹதீஸில் வருகிறது, ஒரு பெரியாருடைய சரித்திரத்தில் வருகிறது, அப்துல் வாஹித் முராதி என்று சொல்லக்கூடியவர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுடனேயே எதையோ எதிர்பார்த்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார்கள். இவங்க கனவுல பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் யாரையோ எதிர்பார்த்து கொண்டு சஹாபாக்களோடு சேர்ந்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இவங்க கேட்டாங்க, நீங்கள் யாரையோ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது நபி இல்லா அவர்களே அப்படி கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, புகாரி இமாமை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த கனவு கண்ட அன்னைக்குத்தான் அன்றைக்கு காலையிலே பார்த்தால் புகாரி இமாம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். இவருடைய மௌத்து அறிவிப்பு முன்னாலவே அறிவிக்கப்பட்டு இவர்கள் இறக்க போனார்கள். இவருடைய வருகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சஹாபாக்களும் எதிர்பார்த்து கொண்டு இருந்ததை சரித்திர சான்றுகள் கூறுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்தஸ்து பெற்றவர்கள் புகாரி இமாம் என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த புகாரி ஷரீஃபிலே நிறைய ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் விடைபெற இருக்கின்றேன். புகாரி ஷரீஃபில் வருகிறது, அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபாத்தத கௌமின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கூட்டத்தாருடைய குப்பை மேட்டுக்கு வந்தார்கள். இப்போ பால காயிமன், வந்தவர்கள் நின்று சிறுநீர் கழித்தார்கள். சும்ம தஆபி மாயின், அதற்கு பின்னால் தண்ணீர் கொண்டு வர சொன்னார்கள். இப்போ ஜீத்துஹு பி மாயின், நான் தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தேன். பத்த வல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சுத்தம் செய்து கொண்டார்கள், ஒழு செய்து கொண்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் அவர்கள் நின்றுக்கிட்டு சிறுநீர் கழித்தார்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பொதுவாக சொன்னால் என்ன நினைப்போம், ரசூலுல்லாவே நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிச்சிருக்காக போல தெரியுது. ஏன் இப்படி ரசூலுல்லாஹ் செய்தார்கள்? அந்த புகாரி அந்த ஹதீஸுடைய விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது, 5 குறிப்புகள் போடப்பட்டிருக்கிறது. லி பயானில் ஜவாசி. இன்றைக்கி எத்தனையோ பேர் உட்கார முடியாமல் கால் முழங்கால் வலி ஏற்பட்டு உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு முன்மாதிரியாக காட்டுகிறார்கள். இரண்டாவதாக லம் எஜிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகான லில் கூதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த இடத்துல உட்காருவதற்குண்டான இடத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கீழே நஜீஸெல்லாம் இருந்தது, அதனால் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். மூணாவதாக ஜானிப சுபாத்தத்தின் கான முர்த்தபியன் இப்போ எரிஜுல் பவுலு, அந்த குப்பை மேடு மேடாக இருந்தது, அதில் சிறுநீர் உட்கார்ந்து சிறுநீர் கழித்தால் மீண்டும் நம்ம மேலேயே ரிட்டர்ன் அடிக்க என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நின்று கழித்தார்கள். நாலாவதாக லி மரலின் மன அகு அனில் கூதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அமர முடியாத ஒரு நோய் அவர்களுக்கு இருந்தது, கால்வலி. அதனால் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். போட்டுட்டு அந்த விரிவுரையில் கடைசி ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க, ஒரு மனிதனுக்கு முதுவந்தண்டில் நடு முதுவில் வலி ஏற்பட்டால், முதுவந்தண்டில் நடு முதுவில் வலி ஏற்பட்டால் அந்த மனிதன் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தால் அந்த வலி போய்விடும் என்பதாக ஒரு மருத்துவ குறிப்பையும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி தருகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சிறப்பானவர்கள்,
ஒரு பரக்கத்தானவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் பெற்றவர்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த புகாரி ஷெரீஃபுக்கு குர்ஆனுக்கு அடுத்து ஒரு பெரிய அந்தஸ்து அதற்கு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை உயர்ந்து அதன்படி வாழ்க்கையை நடத்துவதற்குண்டான நல்ல தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக. வாஹிர தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைக்க இருப்பவர்கள் கண்ணியத்திற்குரிய எங்களது ஹல்ரத் ஹாதிமுல் அவுலியா மௌலவி என் முஹம்மது ரஃபீஉத்தீன் ஆலிம் நூரி ஹக்கியுல் காதிரி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ அவுலியா அலைஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமத் தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமா ஆதாக்கும் ரசூல் ஃபഖுதூஹு வமா நஹாக்கும் அன் ஃபன்தஹு ஃபத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். ஸதகல்லாஹுல் அலீம். قال نبينا صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة. صدق نبينا صلى الله عليه وسلم. எனது உயிரின் மேலான சங்கைக்குரிய நமது வாபநாயகத்தினுடைய திருநாமப்பற்றி என்னுடைய சிறுவரையை துவக்கம் செய்கின்றேன். சபையில் அமைந்திருக்கக்கூடிய நமது சங்கைக்குரிய வாபாநாயகத்தினுடைய ஹலீஃபா பெருமக்களே, முரீதீன்களே, ஆலிம் பெருமக்களே, பேராசிரியர்களே, எனக்கு பின்னால் பேசக்கூடிய வஹீதீன் ஆலிம் ஷா அவர்களே, நாங்கள் எல்லாம் செல்லமாக அழைக்கக்கூடிய ஜமாலி ஹஜரத் அவர்களே, மாணவ செல்வங்களே, தாய்மார்களே, மௌலவிமார்களே, யாசின் மௌலவிமார்களே, புதிதாக இன்று சனது பெற்ற மௌலவிமார்களே, ஒரு அருமையான ஒரு சபையில் நமது உயிரின் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பதிவு செய்வதற்காக வேண்டி தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு மேதை இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்லிஸிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்திலே நசீபு வேண்டும். உலகத்திலே பார்க்கும் பொழுது நசீபு இல்லாதவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த முறையில் அவர்கள் மீது அன்பு கொண்டு தங்களுடைய பணியை செய்து முடித்தவர்கள் இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை புகழ்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான, ஏன் இன்னும் அதிகமாக சொன்னால் லட்சக்கணக்கான புலவர்கள் தங்களுடைய கவிகளிலே புலம்பிய வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு நமது உயிர் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்ற கேள்விதான் எழுந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, அவர்கள் புலம்பக்கூடிய
ஒரு புலவர் புலம்பக்கூடிய வார்த்தையினை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு இஷ்கு கொண்டு இருப்பார் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த கவி வரிகளிலே சில செய்திகளை சொல்லிவிட்டு நிறைவுக்கு வந்து விடுகின்றேன். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அட்டதுக்கு யானைகளை ஒரு குடத்தில் அடைத்து வைப்பேன். உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து யானைகளையும் ஒரு குடத்திலே அடைத்து வைப்பேன். அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அகப்படுத்துவேன். உலகத்தை அனைத்தையுமே என்னுடைய கைகளால் பிடிக்க முடியும். அண்டங்கள் ஏழையும் அங்கைக்குள் அகப்படுத்துவேன். 6-7 மலைகளை பெயர்த்தெடுத்து வருவேன். உலகத்திலே இந்த பூமியை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய, சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் என்னுடைய கைகளிலே நான் உடைத்து விடுவேன். மீன்களை எடுத்து மாலையாக தொடுப்பேன். நட்சத்திரத்தை எல்லாம் எடுத்து மாலையாக தொடுக்கக்கூட என்னால் முடியும். தன்மதியும் செங்கதிரையும் தாவி பிடிப்பேன். சூரியன் சந்திரனை கூட என்னால் பிடித்து விட முடியும். ஆனால் மதீனா மாநகரின் ஞான போதகரின் பாத புகழ் பாடவோ நான் எறியேன் அப்படின்னு பாடுவாங்க. இத்தனையும் செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நமது உயிரிமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதத்தினுடைய சிறப்பை கூட என்னால் எழுத முடியாது என்று வணங்குகின்றார்கள். இப்போ எந்த அளவுக்கு நம்ம உயிரிமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு கொண்டு இருப்பார்கள். அந்த வரிசையில் உள்ளவர்கள் தான் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைத்திருக்கின்றது. அவர்களுடைய தகவல் நிறைய இருக்கின்றது. நேரத்தினுடைய அருமை கருதி சில செய்திகள், அவர்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் நமது சங்கைக்குரிய நாயகத்தினுடைய நம்ம தரீக்காவுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. அதிலே ஒன்று, இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 194 பிறக்கின்றார்கள். ஹிஜ்ரி 194. நம்ம சங்கைக்குரிய வாப்பாநாயகத்தினுடைய மதரசாவுடைய துவக்கம் பிறப்பு 1994. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த பிறப்பு ஹிஜ்ரி 194. நம்மளுடைய சங்கைக்குரிய வாப்பாநாயகத்தினுடைய இந்த மதரசாவுடைய பிறப்பு 1994. மதாஹிபனுடைய இமாமுகளுடைய வாழ்க்கை ஹிஜ்ரி 80 துவங்குகின்றது. இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிலிருந்து மதாஹிபனுடைய இமாமுகளுடைய வாழ்க்கை ஹிஜ்ரி 80 துவங்குகின்றது. முஹத்தீஸ்களுடைய வாழ்க்கை ஹிஜ்ரி 194 துவங்குகின்றது. 200 முடிகின்றது, 300 முடிகின்றது. அதே போல புகாரி ஷரீஃபை ஏற்படுத்தியதற்கு நமது உயிரில் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை பதிவு செய்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் புகாரி அல் ஜாமிஉ சஹீஹ் என்று சொல்லக்கூடிய சஹீஹுல் புகாரியை துவக்கம் செய்தார்கள். அந்த புகாரிக்கு ஷரஹுடைய துவக்கம் நமது சங்கைக்குரிய குத்துபுல் ஃபரீத், நமது உயிரில் மேலான யாசீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல் யக்து தராரி என்று அந்த புகாரிக்கு ஷரஹை துவங்கினார்கள். அப்போ மதரசாவுடைய துவக்கமும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பிறப்பும் இந்த பிறப்பும் ஒன்று. அதே போல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரிக்கு
அவர்கள் புகாரியை அமைத்து அந்த புகாரிக்கு முதலாக ஷரகு என்ற வடிவத்திலே அல் யக்து தராரி முத்துமாலை என்று இந்த அழகுபட பேர் அமைத்தவர்கள் குத்துபுல் ஃபரீத் யாசின் அலி அல்லா தஆலா அவர்கள். அப்ப மற்றவர்களை விட தொடர்பு நெருக்கமானவர்கள் நம்ம அகலை பைத்தை சேர்ந்த நம்ம சங்கைக்குரிய நாயம் அவர்கள். இப்படி இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய நிகழ்விலே நிறைய செய்திகளெல்லாம் படித்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அதிலே ஒன்று, இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சீரழிடத்தில் ஒரு செய்தியை கேட்பார்கள். எனக்கு வயது எத்தனை அன்னு கேட்டாங்க. எனக்கு எத்தனை வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அப்போ 62 அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபிலே ஒரு செய்தியை பதிவு செய்கின்றார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உடலிலே ஒரு முடியாக அல்லாஹ் என்னை படைத்திருக்க கூடாதா? எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள்! எனது உயிரிமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை தங்களுடைய மனதிலே பதிய வைத்தவர்கள் அல்லவா? அவர்களுடைய உடலிலே ஒரு முடியை அல்லாஹ் என்னை முடியாக படைத்திருக்க கூடாதா என்று புலம்புகின்றார்கள், அழுதுகின்றார்கள். அப்துல்லா பின் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அடுத்து யஹ்யா இப்னு ஜஅஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு மட்டும் முடியும் என்று ஒன்று இருந்திருந்தால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு என்னுடைய ஆயலை கொடுத்திருப்பேன். எனக்கு மட்டும் அல்லாஹ் அந்த ஏற்பாடை கொடுத்திருந்தால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு என்னுடைய ஆயலை கொடுத்திருப்பேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய மரணம் சாதாரணமானவருடைய மரணம். ஆனால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என உயிரின்பான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை பதிவு செய்தவர்கள் அல்லவா? அவர்களுக்கு என்னுடைய ஆயலை கொடுத்திருப்பேனே என்று புலம்புகின்றார்கள். இந்த மாதிரி சம்பவம் ஒரு நிகழ்வு எனக்கும் நடந்தது. இந்த மேடையிலே சொல்வதற்கு நான் அதை கண்ணியமாக நான் கருதுகின்றேன். சில வருடங்களுக்கு முன்பதாக நமது சங்கைக்குரிய பெரிய வாப்பாநாயம் அவரிடத்தில் தனியாக பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு செய்தியை பேசி கொண்டு இருக்கும்போது செய்தியை சொன்னாங்க. எங்களுக்கு வயதாகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கெல்லாம் உடலமெல்லாம் ஆடிவிட்டது. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன உடனே சங்கைக்குரிய பெரிய பாப்பா நாயகத்தில் நான் சொல்லுவேன், பாப்பா சங்கைக்குரிய நாயம் அவர்கள் என்னுடைய ஆயுளை உங்களுக்கு விருப்பமானது எடுத்துக்கொள்ளுங்கள் நாயகமே அப்படி சொன்ன உடனே அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்ல உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவரும் நீண்ட ஆயுளோடு வாழ்வீர்கள் அல்லாஹ். அந்த வார்த்தையை சொன்ன உடனே நீங்கள் அல்ல உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள், சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷம் தான் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற நம்மளை அல்ல இந்த அவர்களுடைய சங்கைக்குரிய பிள்ளைகளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது அந்த ஒரு வார்த்தை. அப்போ இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், எனக்கு வயது எத்தனை என்று கேட்கும் பொழுது 62 அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்தில் இருக்கும் பொழுது
அவர்களுக்கு தடுப்பு செவராக இருந்தவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். எல்லாரும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது சலாத்தோடு நிறுத்திவிட மாட்டார்கள். அடுத்து ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஃபிதாக யா அபி வ உம்மி யா ரசூலுல்லாஹ். சலாம் சொல்வது மட்டும்தான் வஹாபிகள் சொல்வார்கள். அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை நாயிமே ரசூலே, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்பதாக சொல்வார்கள். உஹது யுத்தத்திலே சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுக்கு தடுப்பு சவராக நின்று அவர்களை பார்த்து, யா சஅத் அபி வ உம்மி அப்படி சொன்னாங்க. எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபி உம்மின்னு சொல்லுவாங்க. ஆனால் உஹது யுத்தத்திலே அவர்களுக்கு உதவியாக இருந்தவர்களை பார்த்து சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து, யா சஅத் அபி வ உம்மி, என்னுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹ் மஸ்தஜிப் லி சஅதின் இதா தஆக. அல்லாஹ்வே, சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துஆ செய்தால் அந்த துஆவை அங்கீகரிப்பாயாக. அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்ட உடனே சஹாபா பெருமக்கள் எல்லாம் சஅத் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் செல்வார்கள். சஅதே, எங்களுக்காண்டி துஆ செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, அல்லாஹ் மஸ்தஜிப் லி சஅத் இதா தஆக. அல்லாஹ்வே உன்னை அழைத்தான், சஅத் அவர்களுடைய துஆவை அங்கீகரி என்று சொல்லி இருக்கின்றார்கள். சஅதே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள். அதுதான் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு மரியாதை, அந்த வார்த்தை, அந்த ஈமான். சங்கிக்குரிய நாயமார்கள் ஒரு வார்த்தை சொல்றான்னு சொன்னா முழுமையாக இருக்கும். அதான் முழுமையான ஒரு ஈமானாக இருக்க முடியும். நல்லா இருப்பீர்கள் என்று சொன்னால் நல்லா தான் இருப்போம். அந்த ஒரு வார்த்தை தான். அதற்காகத்தான் காலமூலம் கஷ்டப்பட்டு இருக்கின்றோமே, அவர்களுக்கு ஹாதிமா இருக்கின்றோமே, ஒரு வார்த்தைக்காக வேண்டித்தான். நல்லா இருப்பீர்கள், இருப்போம். அந்த ஈமான், அந்த யகீன் வேண்டும். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த சீடர்கள்லாம் கேட்பாங்க, இமாமன் அவர்களே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களே, உங்களுடைய கடைசி நேரமான ஒரு காலமே, இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்தேன், அந்த துஆவை அங்கே அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். அவர்கள் செய்த துஆ கிட்டத்தட்ட 15 வருட காலம் சால்னாவே இல்லாமல் சாப்பிட்டவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஏன் என்று கேட்கும்பொழுது சொல்வார்கள், எனக்கு மன இச்சை வந்து விடக்கூடாது, அதற்காக வேண்டி கப்பலிலே பயணிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்திக்காக இதை சொல்கின்றேன். ஒரு நபர் வருகின்றார், இமாம் அவர்களே எங்கே போறீங்க? இந்த இடத்துல, இந்த ஊருக்கு, இவர் இடத்துல அதீசை சேகரியம் செய்வதற்காக செல்கின்றேன். உங்கள் இடத்துல என்ன இருக்கு? முடிச்சு பையில் கொஞ்சம் பணம் வச்சிருந்தா, பணம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கப்பல் போயிட்டே இருந்து நிப்பாட்டப்பட்டது. அந்த கப்பலில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் பரிசோதிக்கின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர் இடத்தில் பரிசோதிக்கப்பட்ட பொழுது அவர் இடத்துல இருந்த அந்த முடிச்சு பை இல்லை. அப்போ அந்த நபர் வருகின்றார், இமாமனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, உங்களிடத்தில் முடிச்சு பை இருக்குன்னு சொல்லி அந்த ஆசைப்பட்டு தான் நான் அதிகார இடத்துல புகாராக சொன்னேன், என்னுடைய பை காணா போச்சு அப்படின்னு சொன்னேன். அந்த பையை காணாம எங்கேன்னு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, அந்த பையை கடலிலே தூக்கி எறிந்து விட்டேன். ஏன்று விளக்க கேட்கும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவார்கள், இது அனைவருக்கும் ஒரு பாடம். அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் கடலிலே தூக்கி எழுதி விட்டீர்கள், உங்களுதானே? அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், நீ என்ன புகார் செய்த? என்னுடைய பை முடிச்சு பை காணா போய்விட்டது என்பதாக சொன்னீங்களே, அந்த பையை நான் வைத்திருந்தால் எனக்கு 2 பட்டம் கொடுப்பார்கள். இந்த சமூகம், இந்த சமுதாயம் எனக்கு 2 பட்டம் கொடுக்கும். ஒன்று காதிப், பொய்யன் என்று சொல்லுவாங்க, என்னுடையதான் நான் சொல்லுவேன்.
சொல்லும்போது இந்த சமுதாயம் எனக்கு என்ன பட்டம் கொடுக்கும் தெரியுமா? காதி பொய்யன் என்று சொல்லுவார்கள். இல்லை இல்லை என்னுடையதான் என்று சொன்னால் சாரிக் திருடன் என்ற பட்டம் கொடுப்பார்கள். அந்த 2 பட்டத்தை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நான் செய்கின்ற பணி என்னன்னு தெரியுமா? நமது உயிரின்மையான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். இதை பதிவு செய்து பின்னால் ஒரு காலத்திலே இந்த புகாரியை, சஹீஹ் புகாரியை புரட்டி பார்க்கும் பொழுது அவருடைய மனதில் என்ன ஏற்படும்? இந்த புகாரி ஷரீஃப் ஒரு பொய்யனால் எழுதப்பட்டது, ஒரு திருடனால் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள். அதை கூட நான் தாங்கிக் கொள்வேன். யாரை போய் பாதிக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா? அதனால் தான் என்னை பொறுத்துக் கொள்ள முடியல. அதனால தான் அந்த முடிச்சு பைய கடலிலே தூக்கி எறிந்தேன் என்று சொல்வார்கள். நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையுமே இந்த சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றது. எப்படி இருக்கணும்? சங்கைக்குரிய நாயகம் அவர்கள்லாம் என்ன மலுக்கு சொல்லியிருக்காங்க? அதை தயவு செய்து நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்று அப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம சங்கைக்குரிய அவர்கள அதைத்தான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட புகாரி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல 62 சொன்ன அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னீங்களே ஏன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, எனது உயிரின் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 63. அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்தேன், அல்லாஹ்வே எனது உயிரின் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயதை விட என்னுடைய வயது முந்திவிடக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். அந்த துஆ அல்லாஹ் அங்கீகரித்து விட்டான். அதனால் தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய முஹப்பத் வைத்திருப்பார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சங்கைக்குரிய மஜ்லிஸ் தான் இந்த புகாரி மஜ்லிஸ் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் துவக்கமாக சொன்னதைப் போல அவர்கள் பிறப்பும் இந்த மதரசாவுடைய பிறப்பு, அவர்களுக்கு வழங்கப்பட்ட சஹீஹுல் புகாரிக்கு ஷரஹ் அமைத்ததும் அல் யக்து தராரி அது மூலையும் நாம் தொடர்புடையவர்கள். ஆனால் பொருத்தமான அஹ்லபைத்தை சேர்ந்த நமது சங்கைக்குரிய உயிரில் மேலான சங்கைக்குரிய நாயம் அவர்கள் கொடுக்கின்றான்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சிறப்பை யாரும் பெற முடியாது. எத்தனை இதுகளில் தொடர்புகள் தாழ்நூக்குகள் என்று சொல்வார்களே, தொடர்புகள் இருக்கின்றது. அந்த தொடர்புள்ளவர்கள் தான் நாம் என்பதை மறந்து முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நமது சங்கைக்குரிய நாயம் அவர்கள் நம் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு பல்லாண்டு காலங்கள் வாழ்வதற்கு இந்த மதரசா மிகவும் சிறப்பாக அவருடைய கனவை போல இந்த மதரசா ஜாமியாவாக உருவெடுத்து இந்த உலகம் எங்கும் பரவி விரவி இருப்பதற்கு அவர்களுடைய கடைசி வரை நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய குடும்பத்தான அனைவர்களும் அவருடைய பிள்ளையாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அவர்கள் தந்து அருள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன். வாஹிருதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. பெற்றது சிறப்புரையாக அடுத்தபடியாக நாம் அழைக்க இருப்பவர்கள் ஆமிரி கலீமி மதரசாவுடைய தாளாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் முஹீதீன் ஜமாலி முஹீஷா கிப்லா ஹல்ரத் அவர்கள், தாளாளர் ஆமிரி கலீமி அரபிக் கல்லூரி, ஆமிரி கலீமி மதரசா அரபிக் கல்லூரியினுடைய முதுகு எலும்பாக இருந்து விளங்கக்கூடியவர்கள், அவர்களுடைய முரீதீன்கள் அனைவரையும் அரவணைத்து செயல்படக்கூடியவர்கள். அங்கு ஆமிரி கலீமி மதரசாவின் மூலமாக 150க்கும் மேற்பட்ட ஆலிம்களை உருவாக்கி முன் உதாரணமாக தேலக்கூடிய ஹசரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே சிறப்புரை வழங்குவதற்காக வழங்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா அபவைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى أبويه وآله وأصحابه وبارك وسلم चार कुर्सी इस्तिलाही यानी मैं हूँ नूर पीर पीर नूर मुस्तफ़ा मुस्तफ़ा नूर खुदा இந்த சங்கையான இந்த மஜ்லிஸை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த ஷேக் அவர்களே, எங்களுடைய ஆன்மீக ஆசான் நூற்றுக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கி தந்து தமிழ் கூறும் உலகமெல்லாம் சென்று சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கைகளை அறைகூவல் விடுத்து பறைசாற்றுகின்ற எங்களுடைய ஆன்மீக ஆசான் உஸ்தாது பெருந்தகை அவர்களே, இந்த கல்லூரியின் கண்ணியமிகு உஸ்தாதுமார்கள், நிர்வாகிகள், மாணவர்கள் உள்ளிட்ட இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தான். அன்பர்களே, இது சாதாரண பாக்கியம் அல்ல, இது மிக பெரும் பாக்கியம். எந்த நபிமார்களெல்லாம் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் உண்டு, அப்படி தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியவர்களும் உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நாம் கேட்காமலேயே வழங்கியவன் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நேரத்தின் அருமை கருதி 1-2 நிமிடங்களிலே முடிக்க ஆசைப்படுகின்றேன். எனக்கு பின்னால் எங்களுடைய ஆன்மீக ஆசான் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு விடுத்த பொழுது, உஸ்தாத் அவர்கள் உத்தரவாக சொன்ன பொழுது, நான் அதை இந்த மஜ்லிஸிலே கலந்து கொள்வதை நான் ஒரு சிறப்பிற்குரியதாக, அதை எனக்கு பாக்கியம் மிக்கதாக கருதி நான் கபூல் செய்து கொண்டேன். அன்பர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து அவர்களுடைய அஹ்லு பைத்துகளை, அவர்களுடைய குடும்பத்தார்களை கண்ணியம் செய்யக்கூடிய நிலையிலே, இறை நேசர்களை கொண்டாடக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அன்பர்களே, இது மிகப்பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்திற்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பர்களே, ஒரு விஷயத்தை உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆரம்பமாக முதல் தவறு மனிதன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகின்ற பொழுதே தப்பு எப்பங்க உருவாச்சு? மனுஷர்கள் வந்ததுக்கு பிறகு தான் பாவம் உருவாச்சு, இல்லைங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி முதல் மனிதர் படைக்கப்படுகின்ற பொழுதே ஒரு தவறு உருவாச்சு, ஒரு பாவம் உருவாச்சு. அது எங்கே உருவாச்சு? அன்பர்களே, எல்லாத்துக்கும் தெரியும். அல்லாஹ் சொன்னான், உஸ்ஜுதூலி ஆதம். அல்லாஹ் சொன்னான், உத்தரவிட்டான், ஆதம் நபி அவர்களுக்கு சஜ்தா செய்யுங்கள். அப்போ வேற எந்த மனுஷரும் கிடையாது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் படைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். என்ன சொன்னா? சஜ்தா செய்யுங்கன்னு சொன்னா. ஆனால் மேபடியா என்ன சொன்னா? எல்லா மலக்குமார்களும் செய்தார்கள். ஆனால் மேற்படியான் மட்டும் சொன்னா. யாரு? இப்லீஸ். என்ன சொன்னா? ஆனா ஹைரும் மின்ஹு. ஏன் சஜ்தா செய்யணும்? தௌஹீது பேசினா. அங்கே என்ன தௌஹீது? அவங்களுக்கு சஜ்தா செய்யக்கூடாதே அப்படின்னு சொன்னா. அப்போ அங்கே என்ன உருவாச்சு? அன்பர்களே, பெரியவர்களை மதிக்காத தன்மை
அங்கேதான் உருவானது, அவனில் தான் அது உருவானது, அவங்கிட்ட தான் உருவாச்சது. அதனால் பெரியவர்களை கண்ணியம் செய்வது என்பது ஷைத்தானுக்கு மாற்றமானது அல்ல, அல்லாஹ்விற்கு பிடித்தமானது. மலக்குமார்கள் அனைவரும் சஜிதா செய்தார்கள். முதல்ல அல்லாஹ் கேட்டான் மலக்குமார்களை பார்த்து, வைது கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. மலக்குமார்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை செய்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னான், நான் மனுஷனை படைக்க இருக்கிறேன் அப்படின்ட்டு. சொன்ன உடனே மலக்குமார்கள் எல்லாம் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? அத்தஜஅலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. ரத்தம் சிந்துவானே, ஃபசாது செய்வானே மனுஷன், அவனையா படைக்க போறேன்னு கேட்டாங்க. எப்போ கேட்டாங்க? நான் படைக்க போறேன்னு சொல்லும்போது சொன்னாங்க. ஆனால் சஜிதா செய்யுங்கன்னு உத்தரவிடும்பொழுது உடனே பணிந்தார்கள். தாசீமி சஜிதா உடனே செய்தார்கள். அவங்க அங்கே கேள்வி கேட்கல. மலக்குமார்கள் அப்பொழுது கேட்டவர்கள் மரியாதை செய்ய சொல்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லவில்லை, இபிலீஸ் மட்டும்தான் மறுத்தான். எனவே அன்பர்களே, இபிலீஸ் மறுத்ததை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையிலே எத்தனை முறை சுட்டி காட்டுகின்றான். நல்லா கவனிக்கணும். நடந்தது எத்தனை தடவை? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய சொல்லி அல்லாஹ் எத்தனை முறை சொன்னா? அந்த சம்பவம் எத்தனை தடவை நடந்துச்சு? ஒரே ஒரு முறை தான் நடந்துச்சு. ஆனால் திருமறையிலே அல்லாஹ் அந்த செய்தியை, அந்த சம்பவத்தை 7 இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப எவ்வளவு கவனமா எனக்கு சொல்றான்? பெரியோர்களை கண்ணியம் செய்கின்ற விஷயத்திலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விட வேண்டாம். புகாரி ரஹமத்துல்லாஹி அலை, புகாரி ஷரீஃபினுடைய ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்ன ரஜுலன் சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து பெருமானாரிடத்திலே கேட்கின்றார், மத்தஸ்ஸா யா ரசூலல்லாஹ். பெருமானாரிடத்திலே கேட்டார்கள். வந்தவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போ வரும்? திரும்ப பெருமானார் கேட்குறாங்க, எப்போ வரும்னு கேட்குறீங்களம்மா, அதுக்காக என்ன தயாரிப்பு செஞ்சுருக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமாக தொழுது அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்து நான் அப்படி இல்லை, இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களை நான் விரும்புகின்றேன், நல்லவர்களை விரும்புகின்றேன், நபிமார்களை விரும்புகின்றேன். அன்பர்களே, பெருமானார் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீர் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுடன் நாளைய மறுமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அன்பர்களே, அதனால் உண்மையிலேயே இந்த துனியாவிலே பாக்கியசாலிகள் நாம். அஹ்லு பைத்துகளை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். இறை நேசர்களை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கின்றான் என்று சொன்னால், அன்பர்களே, உண்மையிலேயே இந்த துனியாவிலே நாம் பாக்கியசாலிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நிலை நேசர்களையும் நேசிக்குதல் என்பது அது சாதாரண விஷயம் அல்ல. அன்பர்களே, அவர்களை போன்று நாம் பாவனை செய்வதிலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வெற்றியை வைத்திருக்கின்றான். ஒரே ஒரு சம்பவத்தை கூறி நிறைவு செய்து விடுகின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிப்பதற்காக வேண்டி சுமார் 70,000 பேர் கொண்ட ஒரு படையை மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஃபிரௌன் அனுப்புகின்றான். அவங்கெல்லாம் சூனியக்காரர்கள், பல்வேறு இதில் செய்கிறவங்க. அப்போ வர்றாங்க. ஆனால் அவங்க எப்படி வர்றாங்கன்னு சொன்னால், அவர்கள் அனைவரும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஆடை உடுத்து இருந்தார்களோ அவர்களை போன்றே ஆடை அலங்காரம் செய்து விட்டு வந்தார்கள். அவங்க எதுக்காக வந்தாலும் காரணம் வேறு. தோத்துட்டா அங்கே தெரியக்கூடாது, எப்படி பல சூழ்ச்சி செய்வதற்காக வேண்டி வந்தார்கள். ஆனால் வந்த அனைவருமே தோற்று போனார்கள். அது மட்டுமல்ல, மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டார்கள். 70,000 பேர் மூசா நபி முன்னாடி தோத்துட்டாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவர்களுக்கு ஈமானை நசீபாக ஆக்கினான். அவர்கள் நபியை கொண்டு ஈமான் கொண்டார்கள். அன்பர்களே, எல்லாரும் 70,000 பேர் ஈமான் கொண்டதுக்கு பிறகு, ஆனால் அங்கே இருந்த ஃபிரௌன் மட்டும் ஈமான் கொள்ளலை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசுகிறவங்க இல்லைங்களா, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், யா ரப்பல் ஆலமீன், கருணையாளனே,
70,000 பேர் வந்தான் என்கிட்ட மோதுறதுக்காக. அந்த 70,000 பேரையும் நீ அவர்களுக்கு ஹிதாயத்து செய்து அவர்களை உன்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வைத்து என்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வைத்து அவங்களுக்கு ஈமான நசீபாக்கினிய, ஃபிரௌனுக்கு மட்டும் ஏன் நீ நசீபாக ஆக்கலை அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்து கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானாம், நபியே அவர்கள் 70,000 பேரும் உங்களை போன்று ஆடை உடுத்து வந்தார்கள், அதனால் அவர்களுக்கு நான் ஈமானை நசீபாக்கினேன்னு சொன்னான் அல்லாஹ். அன்பர்களே பாருங்க, ஒரு நபியுடைய ஆடையை உடுத்தியவர்களை கூட அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றார் என்று சொன்னால், அவர்களுடைய தோல்வியிலும் உன்னதமான வெற்றியை அல்லாஹ் கொடுக்கின்றார் என்று சொன்னால், அன்பர்களே இறை நேசர்களாகிய அவர்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, அல்லாஹ் வாலாக்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, அஹ்லுல்லாக்களை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, அங்கே ஒரு நடிப்பாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அந்த நடிப்பையும் கூட அல்லாஹ் கபூல் செய்கின்றான், வெற்றியை அல்லாஹ் தருகின்றான் என்று சொன்னால், அன்பர்களே இறை நேசர்களை மதிப்பதும் இறை நேசர்களை கொண்டாடுவதும் இறை நேசர்களை போன்று நாம் ஆடை அலங்காரங்களை செய்வதும் வெற்றியை தருகின்றது என்று சொன்னால், அவர்கள் உடன் இருப்பதே நமக்கு வெற்றியை தருகின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே அஹ்லு தரீகத் வாதிகளாகிய ஆன்மீகவாதிகளாகிய ஷைഖமார்களுடைய கரத்தை நசீபாக்கிய அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே நாம் காலமெல்லாம் இதற்கு நன்றியை செலுத்தினாலும் ஈடாக முடியாத அன்பர்களே. எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வாழும் காலமெல்லாம் இறை நேசர்களை கொண்டாடியவர்களாக, நபிமார்களை கொண்டாடியவர்களாக, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய கண்களிலும் கண் இமைகளிலும் வைத்து கொண்டாடியவர்களாக உன்னதமான வாழ்க்கையை இம்மையிலே நமக்கு நசீபாக்கி மறுமையிலே அவர்கள் உடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விழாவின் முக்கிய நிகழ்வாக இப்பொழுது புகாரி ஷரீஃப் சனது கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. நம்முடைய ஆருயிர் ஷேக் நாயகம் அவர்களின் திருக்கரத்தினால் யாசினி மௌலவிமார்களுக்கும் இன்று காலை பட்டம் பெற்ற யாசினி மௌலவிமார்களுக்கும் நமது ஆருயிர் ஷேக் நாயகம் அவர்கள் சனது வழங்கி சிறப்பித்து தருவார்கள். கண்ணியத்திற்குரிய ஹலீஃபாக்களையும் மதரசா நிர்வாகிகளையும் மேடை கண்போடு அளிக்கின்றோம். தியாகி அப்பாஸ் ஷாஜஹான் அண்ணன் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம். ஹலீஃபா முஸ்தபா அண்ணன் ஹக்கீல் காதிரி அண்ணன் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய தியாகி ஹலீஃபா சிராஜன் ஹக்கீல் காதிரி அவர்களையும் அன்புடன் அளிக்கின்றோம். முதலாவதாக புகாரி சனது பெறுவதற்காக நாம் அழைப்பது மேட்டூர் கேசிஏ அப்துல் மஜீத் ஹக்கீல் காதிரி அவர்களுடைய மகன் மௌலவி ஏ ஹலீலுர் ரஹ்மான் ஆலிம் யாசினி அவர்களை அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே கௌஸ். தொடர்ந்து பெரியகுளம் ஷாஜஹான் அவர்களுடைய மகன் எஸ் சாதிக் ராஜா யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ். தொடர்ந்து திண்டுக்கல் அப்துல்லா அவர்களுடைய மகனார் மௌலவி ஏ ஹாஜா ஷரீஃப் யாசினி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே கௌஸ். வாலிகண்டபுரம் கமால் பாஷா அவர்களின் மகனார் மௌலவி கே முஹம்மது சதகத்துல்லா யாசினி அவர்களை அழைக்கின்றோம்.
நிறைய தக்பீர், நிறைய ரிசாலத். வாலிகண்டபுரம் கமால் பாஷா அவர்களின் மகனார் மௌலவி கே முஹம்மது இப்ராஹிம் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலத், நிறைய கவுஸ். தொடர்ந்து திருச்சி ஷேக் முஹியுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி அஃதலுல் உலமா எஸ்பீர் முஹம்மது ஆலிம் யாசீனி பிபி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். தொடர்ந்து திருச்சி அப்துல் காதிர் அவர்களின் மகனார் மௌலவி ஏ யூசுப் கான் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். தொடர்ந்து திருச்சி அஜ்மல் கான் அவர்களின் மகனார் டாக்டர் மௌலவி ஏ முஹம்மது ஹாலித் யாசீனி எம்ஃபில் அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். அடுத்து நாம் அழைப்பது காரியமங்கலம் சிராஜுல் முனீர் அவர்களின் மகனார் மௌலவி எஸ் உமர் ஹையாம் பிகாம் ஹக்கீல் காதிரி யாசீனி அவர்களை. நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். வி களத்தூர் முஹம்மது இஸ்மாயில் அவர்களுடைய மகனார் மௌலவி எம் ஃபைசல் முஹம்மது யாசீனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். வி களத்தூர் முஹம்மது இஸ்மாயில் அவர்களுடைய மகனார் மௌலவி எம் முஹம்மது ஆசித் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். திருச்சி சையீத் முஸ்தபா அவர்களுடைய மகனார் மௌலவி எஸ் சையீத் இப்ராஹிம் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். திருச்சி மல்கர் ஷா அவர்களுடைய மகனார் மௌலவி எம் முஹம்மது காசிம் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களை அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். மதுரை ஜாகிர் ஹுசைன் அவர்களுடைய மகனார் மௌலவி ஜே முஹம்மது அலி யாசீனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். புத்தானத்தம் அமானுல்லா அவர்களுடைய மகனார் மௌலவி ஏ ராஜா முஹம்மது யாசீனி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். மௌலவி முஹம்மது ஹாரிஸ் அமானுல்லா அவர்களுடைய மகன் புத்தானத்தை சார்ந்தவர், அவரை அன்புடன் நாங்கள் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். புத்தானத்தம் ஜஃபருல்லா அவர்களுடைய மகனார் முஹம்மது ஹனஃபி ஆலிம் யாசினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். புத்தானத்தம் மன்சூர் அலி அவர்களுடைய மகனார் இப்ராஹிம் ஒலி யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். மேலூர் அப்துல் காசிம் அவர்களுடைய மகனார் அப்துல் ரஹீம் யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். ஈரோடு சையத் அலி பாதுஷா அவர்களுடைய மகனார் முஹம்மது நௌஷாத் அவர்களை யாசினி அவர்களை மேடைக்கு அன்போடு நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். திண்டுக்கல் அஸ்கர் அலி அவர்களுடைய மகனார் மௌலவி அபுபக்கர் சித்திக் யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். சேலம் ஜாஃபர் அலி அவர்களுடைய மகனார் மௌலவி ஃபைசல் ரஹ்மான் யாசினி ஹக்கீல் காதிரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். தஞ்சாவூர் ஜாஃபர் அலி அவர்களுடைய மகனார் ரஹ்மான் ஷா அவர்களை யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். இனாம் குலத்தூர் நூர் முஹம்மது அவர்களின் மகனார் முஹம்மது தாஹா யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். மேலூர் ஷாஹுல் ஹமீத் அவர்களின் மகனார் முஹம்மது யஹ்யா யாசினி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். நிறைய தக்பீர், நிறைய ரிசாலா, நிறைய கவுஸ். திருச்சி
ஷர்ஃபுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி எஸ் பர்வேஷ் முஷர்ரஃப் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலா, நாரே கௌஸ். தஞ்சாவூர் ஐயம்பேட்டை ஜன்னத் பிவி அவர்களின் மகனார் மௌலவி எம் நாசர் அலி யாசினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலா, நாரே கௌஸ். ஈரோடு மரப்பாலம் சாதிக் பாஷா அவர்களின் மகனார் மௌலவி எஸ் ஆஷிக் பாஷா யாசினி அவர்களை அன்போடு மேடைக்கு அளிக்கின்றோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலா, நாரே கௌஸ். சனது வாங்கிய நண்பர்கள் மேடைக்கு வருமானம் அன்போடு அழைக்கின்றோம். பாதி பேர் கிட்ட வாங்க. வாங்க வாங்க மேடையில் ஏறுங்க தா. மற்ற யாசினிகளும் மேடைக்கு வரவும். 28 பேர் உஸ்தாத் ரஃபீஉddin ஹஸ்ரத் அவர்களை மேடைக்கு அளிக்கின்றோம். லிஸ்ட் எடுத்துங்க. அங்கே இருக்கேன் பாருங்க. கூப்பிட்டு அமுல் கலாம் இவங்க வந்து வழங்கு போக ஷாஹின் அலி எதுக்கு சதகத்துலான சரி
சரஃபுதீன் ஆலிம் சார், பெரம்பலூர் போட்டு உங்கள் பேர் போடுங்க. சரஃபுதீன் ஆலிம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க கொடுக்கறது பொருளாடை வாங்குறது யார் உங்கள் பேர் கரெக்டான கூட நீங்கள் சொல்லிக்கணும். சரியா அவ்வளோதானே சொல்லிடலாமா? இப்போ பொன்னாடை கொண்டு வர சொல்லிடுங்க. முன்னாடி நிகழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய மதரசாவினுடைய ஆலிம் பெருமக்களுக்கும் நம் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் ஹதரத்மார்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வு. சென்னை ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரியின் தாளாளர் மௌலவி அல் ஹாஃபில் கே முஹம்மத் முஹியுத்தீன் ஆலிம் ஆமிரி ஹதுரத் பெருந்தகி அவர்களுக்கு நமது மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசின் அரபு கல்லூரியின் நாதீர் ஹலரத் என் சயீத் முஹம்மது ஆலிம் இஸ்மாஹி ஹலரத் அவர்களை பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிங்கிள் கிளிக். நாரே தக்பீர், நாரே ரிசாலத், நாரே கௌஸ். திருச்சி ஜனாப் ஜக்கரியா அண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நமது மதரசாவின் பேராசிரியர் எங்களது உஸ்தாத் மௌலவி என் முஹம்மது ரஃபீஉத்தீன் ஆலிம் நூரி ஹலரத் அவர்களுக்கு திருச்சி இன்ஜினியர் ஜக்கரியா அண்ணன் ஹக்கியுல் காதிரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். नारे तकबीर, नारे रिसाला, नारे गौस. நமது மதரசாவின் நீண்டகால பேராசிரியர் மௌலவி ஏ ஷப்பீர் அலி ஆலிம் சிராஜி ஹதுரத் அவர்களுக்கு அத்தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவின் ஹலீஃபா தியாகி எம் சிராஜுத்தீன் பிஎஸ்சி அண்ணன் அவர்கள் பொன்னாடை பொருத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, नारे रिसाला, नारे गौस. நமது மதரசாவின் பேராசிரியர் மௌலவி தாஹிர் ஆலிம் கலீமி ஹதரத் அவர்களுக்கு தியாகி ஜனாப் அப்மாஸ் ஷாஜஹான் MBA அண்ணன் ஹக்கியுல் காதிரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, नारे रिसाला, नारे गौस. தொடர்ந்து ஹிஃபுல் குர்ஆன் மனன பிரிவின் பேராசிரியர் மௌலவி ஹாஃபில் ஹாஜா முயினுத்தீன் கலீமி ஆமிரி அவர்களுக்கு அத்தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவின் ஹலீஃபா முஸ்தபா அண்ணன் ஹக்கியுல் காதிரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, अल्लाहु अकबर, नारे रिसाला, नारे गौस. மௌலவி ஹாஃபில் ஷாஹின் ஆலிம் அல் குதுசி ஹதரத் அவர்களுக்கு மதுக்கூர் ஜனாப் அபுல் கலாம் ஹக்கியுல் காதிரி அவர்களை பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, नारे रिसाला,
नारे गौस யாசீனி மௌலவிகள் பேரவையின் தலைவர், இரண்டாம் அமர்வின் தொகுப்பாளர் மௌலவி அஃபலல் உலமா ஏ ஹலீலுர் ரஹ்மான் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களுக்கு திண்டுக்கல் ஏகத்துவ விஞ்ஞான சபையின் செயலாளர் சதகத்துல்லா அண்ணன் ஹக்கீல் காதிரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, அல்லாஹு அக்பர், नारे रिसाला, नारे गौस, யா முஹியுத்தீன். नारे तकबीर. நமது மதரசாவின் பேராசிரியர் அமானத் கலீமி ஆமிரி ஹதுரத் அவர்களுக்கு பெரம்பலூர் ஏகத்துவ விஞ்ஞான சபையின் தலைவர் ஷர்ஃபுத்தீன் ஆலிம் யாசினி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். नारे तकबीर, नारे रिसाला, नारे गौस. ஆமீர் கலீமி மதரசாவின் துணை முதல்வர் நசீர் அஹ்மத் பிலாலி ஆமிரி ஹதுரத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துமாறு நமது மதரசாவின் நாதுல் ஹலரத் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். नारे तकबीर, नारे रिसाला, नारे गौस. அடுத்தபடியாக நமது ஹசன் யாசினி ஹல்லத் அவர்களுக்கு மௌலவி என்எம்ஆர் ரஃபியுதீன் அலிம் ஹசரத் அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்வார்கள். नारे तकबीर, नारे रिसाला, नारे गौस. விழாவின் நிறைவாக இந்நிகழ்வு மிக சிறப்பாக நடப்பதற்கு மிக உறுதுணையாக இருந்த நமது கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. நமது முதல்வர் அவர்களுக்கு காலை அமர்விலேயே பொன்னாடை போர்த்தப்பட்டது என்பதை நினைவுபடுத்தி நிகழ்வின் நிறைவாக புகாரி ஷரீஃப் பட்டம் வழங்கியதற்கு பின்னால் அபூர்வ துஆ ஓதுவதற்காக நாம் அழைப்பது நமது மதரசாவின் நாதிர் ஹதுரத் மௌலவி என் சயீத் முஹம்மத் ஆலிம் மிஸ்பாஹி ஹக்கியுல் காதிரி ஹதரத் அவர்களை அபூர்வ துஆ ஓதுமாறு அன்போடு அழைக்கின்றோம். اللهم صل على رسولك سيدنا نبينا آل سيدنا نبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة دائم ملك الله. بسم الله الرحمن الرحيم. قال الشيخ الإمام الحافظ أمير المحدثين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري الجعفي
رحمه الله تعالى ونفعنا به آمين. وبه قال حدثنا أحمد بن إشقاب حدثنا محمد بن فضيل عن أمارة بن القعقاعي عن أبي زرعة عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان إلى الرحمن خفيفتان على اللسان ثقيلتان في الميزان سبحان الله وبحمده سبحان الله العظيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الكريم المنعم الذي لا تحصي نعمه الأعداد ولا يلدره مسائر السائرين ولا يبرمه إلحاح العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنفاذ وهو الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما عطى من الخير والإمداد أحمده سبحانه وتعالى وهو بالحمد أولى وأحق وأشكره عز وجل على ما جل من نعمائه ودق وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة صدق وحق وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق. اللهم صل وسلم على هذا النبي الكريم والرسول العظيم سيدنا محمد صلى الله عليه وسلم المخصوص بأشرف الأديان المنزل عليه في محكم كلامك القديم وإذا سألك عبادي أني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان وعلى آله وصحابه المحافلين على اتباع سننه في السر والإعلان صلاة وسلاما يكونون سببا لتفريج الهموم وكشف الغموم وذهاب الأحزان. اللهم إنا نسألك يا من لا يعلم قدره إلا هو ولا يبلغ صفته الواصفون ويا من أمره إذا أراد شيئا يقول له كن فيكون ويا من لا يشغله شأن عن شأن ولا يشتبه عليه صوت بصوت ويا من يحيي العظام وهي رميم ويكسوها لحما بعد الموت. اللهم كما وفقتنا لقراءة صحيح الإمام محمد بن إسماعيل البخاري رحمة الله عليه في هذا المحل فضلا منك ومن أن توفقنا للعمل بما جاء فيه عنك من المواعظ والأحكام وبما رواه الأئمة الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام وأن تجعله حجة لنا لا حجة علينا في هذه الدار وفي تلك الدار وتدر على من ألفه وكتبه وقرأه وسمعه صحائب رحمتك ورضوانك آناء الليل وأطراف النهار. اللهم وفقنا للعمل بما يحتوى عليه من وخبر وآية ونبر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته بالنهاية وحفظنا من الوقوع في الشك والوهم والجهل والغفلة والندامة وجعله شاهد لنا عند الحضور بين يديك يوم القيامة. اللهم إنا نتوجه إليك بأوجه الشفاعة لديك وأكرم من أقسم بحقه عليك نبيك محمد طاهر النسيب الكريم الحسيب خير العرب والعجب سيدنا محمد صلى الله عليه وسلم ابن عبد الله رضي الله تعالى عنه ابن عبد المطلب رضي الله تعالى عنه ونسألك اللهم ببلاغه عنك وقربه منك وجاهه المقبول لدنك وبسائر الأنبياء المرسلين وأهل بيت نبيك صلى الله عليه وسلم وصحابته أجمعين وبجاه سيدنا وشيخنا وسندنا وغوثنا قطب الأقطاب وغوث العالم محي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز وبجاه سيدنا شيخنا وسندنا وغوثنا
قطب الفريد وغوث الوحيد جمالية السيد ياسين مولانا القادري الحسني الحسين الهاشمي ابن أسيد جمالية مولانا القادري الحسني الحسين الهاشمي نور الله قلوبنا بأنوار معرفة ما خاصة وبجاه سيدنا شيخنا وسندنا وغوثنا قطب الزمان وشمس الجمالية السيد خليل عون الحق المبين الشيخ الأكبري نور الله قلوبنا بأنوار معرفة قدس الله سره العظيم وبجاه سيدنا وغوثنا قطب الزمان وشمس الوجود جمالية السيد ياسين علي مولانا القادري الحسني الحسيني الهاشمي نور الله قلوبنا بأنوار معرفة خاصة وبما تلوناه بما اشتمل عليه صحيح الإمام محمد بن إسماعيل البخاري وبمن ذكر فيه من الرجال أهل الخصوصية والفوز والإكرام وبحملة الشريعة من هذه الأمة وبالأولياء والصالحين الذين منحتهم جزيل الإنعام وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء ومحقق الاستقامة وبكل عبد أجبته من يوم خلقت الدنيا إلى يوم القيامة أن تكشف عن البلاء والوباء والغلاء والأمراض والأسقام وتزيل عنا الشكوك والأوهام اللهم عمر منازلنا ولا تهلكنا بسوء فعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث ويا مغيث أغيثنا ونتوسل إليك بكل من أقسمنا به عليك أن تنصر الإسلام والمسلمين وتشد قواعد هذا الدين بالتأييد والتمكين ونسألك اللهم أن تدفع كيد القوم الكافرين عن أهل الإسلام وسائر بلاد المسلمين ونسألك اللهم ونتنضرع بجاه بيتك الذي جعلته قبلة لعبادك وأكرمت بجواره من اخترتهم من عبادك ونتوسل إليك بالنبي الأمين وبسائر الأنبياء والمرسلين عليهم الصلاة والسلام أن تنصر المؤمنين على الكفرة أعداء الدين اللهم انصرهم نصرا تعز به الدين وتنجز به وعدك وكان حقا علينا نصر المؤمنين آمين اللهم انصر المسلمين عليهم على ممر الأعوام والسنين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وألف بين قلوبهم وأصلح ذات بينهم واجعل في قلوبهم الإيمان وثبتهم على ملة رسولك صلى الله عليه وسلم وأوزعهم أن يوفوا بعهدك الذي لا عاهدتهم عليه وانصرهم على عدوك وعدوهم إله الحق وجعلنا منهم اللهم انتصر لنا انتصارك لأحبابك على أعدائك اللهم لا تمكن الأعداء فينا ولا منا ولا تسلط علينا بذنوبنا اللهم قنا الأسواء ولا تجعلنا محلا للبلوى اللهم اعطنا أهل الرجاء وفوق الأمل يا من فضله نسألك إلهي العجل الإجابة يا من أجاب نوح عليه السلام في قومه يا من نصر إبراهيم عليه السلام على أعدائه ويا من رد يوسف عليه السلام على يعقوب عليه السلام ويا من كشف ضر أيوب عليه السلام ويا من أجاب دعوة زكريا عليه السلام ويا من قبل تسبيح يونس بن متى عليه السلام نسألك اللهم بأسرار أصحابه هذه الدعوات المستجابات أن تقبل ما به دعوناك وأن تعطينا ما سألناك أنجز لنا وعدك الذي وعدته لعبادك المؤمنين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إن قطعت أعمالنا وعزتك إلا منك أو خاب رجاؤنا وحقك إلا فيك إن أبتعد غارة الأرحام وابتعد عنا فاسرع شيء غارة الله يا غارة الله حسي السير مسرعا في حل قدرتنا يا غارة الله اللهم إنا نسألك التوبة الكاملة والمغفرة الشاملة والمحبة الوافية والخلة الصافية والمعرفة الواسعة والأنوار الساطعة والشفاعة القائمة والحجة البالغة والدرجة العالية وفك وساقنا
من المعصية ورهناننا من النقمة بمواهب الفضل والمنة. اللهم إنه لم ينزل بلاء إلا بذنب ولا يكشف إلا بتوبة فاكشف عنا من البلاء ما لا يكشفه غيرك. اللهم احفظنا من الوباء والأمراض والأسقام واكشف عنا الغلاء وازل عنا الشكوك والأوهام. اللهم اسقنا غيثا مغيثا هنيئا مريئا مريعا غدقا مجللا صحا طبقا دائما نافيا غير الضار. اللهم اسقنا الغيث ولا تجعلنا من القانتين. اللهم انبت لنا الزرع وادر لنا الضرع واسقنا من بركات السماء وانبت لنا من بركات الارض واكشف عنا من البلاء ما لا يكشفه غيرك. اللهم انا نستغفرك كنت غفارا فارسل السماء علينا مدرارا. اللهم انا نعوذ بك من الذنوب التي توجب النقمة ونعوذ بك من الذنوب التي تزيل النعمة ونعوذ بك من الذنوب التي تهتك الاسم ونعوذ بك من الذنوب التي تمنع غيث السماء ونعوذ بك من الذنوب التي نذل الأعز وتذلل الأعداء وتذل الأعداء. اللهم اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولمن أحسن إلينا ولأصحاب الحقوق علينا ولسائر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام ونجنا من الظلمات إلى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن. وبارك لنا في أسماعنا وأبصارنا وقلوبنا وأزواجنا وذرياتنا وبارك علينا إنك أنت التواب الرحيم. وجعلنا شاكرين لنعمتك مسنين بها قابليها وأتمها علينا. اللهم حسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم ارخص أسعارنا وغزر أمطارنا واجعل هذه البلدة مطمئنة رخية وسائر بلاد المسلمين. اللهم آمنا في أوطاننا ودمر من أرادنا بسوء. اللهم اكتب السلامة والعافية لنا ولعبيدك الحجاج والغزاة والزوار والمسافرين في برك وبحرك من المسلمين أجمعين. اللهم إن أعمالنا إليك موقوفة وأكفنا من البسط إلى من سواك مكفوفة فافض علينا من صحائب معروفك المعروفة ولا تصرفنا إلا وهذه الشدة مصروفة. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا عيبا إلا سترته ولا هما إلا فرجته ولا كربا إلا كشفته ولا دينا إلا قضيتها ولا ضالا إلا هديته ولا عائلا إلا أغنيته ولا عدوا إلا خذلته وكفيته ولا صديقا إلا رحمته وكافيته ولا فسادا إلا أصلحته ولا مريضا إلا عافيته ولا غائبا إلا رددته ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها صلاح إلا قضيتها ويسرتها فإنك تهدي السبيل وتدبر الكثير وتغني الفقير يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين. தொடர்ந்து நாம் இன்று காலையிலிருந்து அமைதி காத்து முழுமையாக இந்த மஜ்லிஸ்களை கண்டுகளித்த நம் அனைவருக்கும் நன்றி உரை ஆற்றுவதற்காக நாம் அழைப்பது திருச்சி திபுலா இஸ்லாமிய الرحمن الرحيم مالك يوم الدين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم واغفر لنا يا رحيم يا رحمن يا ذا الجلال والإكرام يا الله. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تعما على حبيبك ورسولك ونبيك وعبدك سيدنا محمد صلى الله عليه وسلم. اللهم أوصل ثواب فاتحتنا إلى جميع الأنبياء والمرسلين وآل بيته وأزواجه وأصحابه رضوان الله تعالى عليهم وإلى أرواح الأفراد والأقطاب والأولياء من خلصاء عبادك خصوصا إلى روح خليفة نبيك محبوبك سيدنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه وإلى أرواح الأئمة المجتهدين والعلماء العاملين والشهداء الأكرمين والصلحاء من المؤمنين أجمعين وإلى أرواح أساتذتنا ومريدنا وإخواننا وآبائنا وأمهاتنا أجمعين. إن الله يحمينا بحمايتهم ويمدنا بمددهم وينفعنا ببركاتهم آمين. وصلى الله وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. தொடர்ந்து நாம் அழைப்பது திருச்சி கிபுலா இஸ்லாமிய பல்சுவை மாத இதழின் ஆசிரியர் இளங்கவி ஏ நயினார் முஹம்மது அன்சாரி எம்லிஸ் நாயம் அவர்களின் திருப்பாதங்களை என் சிரத்தின் ஏந்தியவனாக எனது நன்றியுரையை ஆரம்பம் செய்கின்றேன். முஹம்மது ரசூலுல்லா வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபாரி ரஹ்மாவு பைனவும் தரா ருக்காய் சுஜதை எப்தவுன் ஃபல்லமினல்லாஹி ருல்வானா அல்லாஹும்ம ஸல்லி அலா சையீனா நபியீனா மௌலானா முஹம்மதின் வலா அலி சையீனா நபியீனா மௌலானா முஹம்மதின் அதமா ஃபில் மில்லா வசலாத்துன் தாயிமத்தன் பிதாமில்கில்லா. நாம் எல்லாம் மிகவும் சங்கைக்குரிய மாண்புமிக்க ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழாவில் கூடியிருக்கின்றோம். அதாவது திருச்சி மதரசத்துல் ஹசனைன் ஃபி ஜாமியா யாசின் அரபு கல்லூரியின் 13ஆம் பட்டமளிப்பு விழா, முதலாம் புகாரி ஷரீஃப் சனது வழங்கும் விழா, முதலாம் ஆண்டு புகாரி ஷரீஃப் நிறைவு அபூர்வ துவா ஓதும் விழா ஆகிய முப்பெரும் விழாவில் நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். இவ்விழாவை நடத்துவதற்கு அனுமதியும் ஆசியும் வழங்கி விஜயமும் செய்து நம்மை இங்கே ஒன்றிணைத்த நமது உயிரினும் மேலான சங்கைக்குரிய ஷைனாயம் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தங்கள் அனைவர் சார்பாகவும் பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். நமது மதரசா 1994ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். உண்மையில் இது வெளிப்படையான ஒரு ஆண்டு, கட்டடங்கள் கட்டப்பட்டு எல்லாம் செய்யப்பட்ட ஆண்டு. உண்மையில் நமது மதரசா எப்போது தொடங்கப்பட்டது? நாம் அதை பற்றி சிந்தித்தால் நமக்கு சில விஷயங்கள் மனதிற்குள் விரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள். குந்து கன்சன் மஹ்ஃபியா வ அரது அன் உரஃப வ ஹலக்தல் ஹக்க ஹத்தா யுரஃபுனி. அதாவது இறைவன் தன்னை அறிய நாடினான், படைப்பினங்களை படைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமாகியுள்ளார்கள். தன்னை அறிய நாடினான் என்ற ஒரு சொல் உதயமாயிற்றைய அப்பொழுதே இந்த மதரசா தொடங்கப்பட்டு விட்டது. அப்பொழுதே இந்த மதரசாவுக்குரிய பாடத்திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. அதை போலவே நூரே முஹம்மதியாவாக வெளிப்பட்ட பிறகு களம் எனக்கூடிய
பேனாவை எழுத்தாணியை படைக்கப்பட்ட போதே இந்த மதரசா தொடங்கப்பட்டு விட்டது. அதை போலவே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானே 50 திருநாமங்கள், லி ஹம்சத்துன் உதுஃபி பிஹா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா அல் முஸ்தஃபா வல் முர்த்தலா வபுனாஹுமா வல் ஃபாத்திமா. அந்த சிலபஸ் சொல்லிக் கொடுக்கப்பட்ட போதே இந்த மதரசா தொடங்கப்பட்டு விட்டது. அதை போலவே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த நபிமார்கள் மூலமாக அந்தந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய வேதங்கள் மூலமாகவும் ஆகமங்கள் மூலமாகவும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தானே, அப்போதும் இந்த மதரசா நடந்து கொண்டே இருந்தது. அடுத்ததாக பரிபூரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்குள்ளிருந்து வெளியாகிய பேரறிவாக தங்களுக்கு சொல்லிக் கொடுத்த, தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்ட இக்ரா என்னும் சொல் உருவான போதே இந்த மதரசா தொடங்கப்பட்டு விட்டது. அதை போலவே அவர்களை தொடர்ந்த இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் கொண்டு இன்று வரை குதுமார்கள் வாழ்ந்த காலத்திலெல்லாம் இந்த மதரசா நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், மற்ற மதரசாக்களை விட இந்த மதரசாவில்தான் வஹதத்துல் உஜூத் என்னும் சொல்லக்கூடிய உயரிய மெஞ்ஞானம் கற்பிக்கப்படுகிறது. அல்லாஹ் தன்னை அறிய நாடினானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தானோ, நபிமார்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை போதிக்க வந்தார்களோ அந்த வஹதத்துல் உஜூதை சிலபஸாக பாடத்திட்டமாக கொண்டு செயல்படக்கூடிய உயர்ந்த மதரசாவாக நமது மதரசத்துல் ஹசனின் ஃபி ஜாமியா யாசின் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த மதரசாவுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. இந்த மதரசா வாப்பானாயம் அவர்கள், சங்கிக்குரிய பெரிய வாப்பானாயம் கதசல்லா சுரல் அலீம் அவர்கள் இந்த மதரசாவிற்கு திருநாமம் வைக்கும்போதே ஜாமியா யாசின் என்று வைத்து விட்டார்கள். அன்றிலிருந்தே இது ஜாமியா யாசினாகத்தான் விளங்கி கொண்டிருக்கின்றது. இன்னும் காலம் செல்ல செல்ல இது விரிவடைந்து பெருக்கமடையும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. பொதுவாக குதுமார்கள் 2 வகையான மதரசாக்களை நடத்துவார்கள். ஒன்று, இதை போன்ற கட்டடங்கள் கட்டி அந்த கட்டடங்களுக்குள் ஒரு பாடத்திட்டை அமைத்து அதை சொல்லித் தருவார்கள். அப்படி அமைக்கும்போது மௌலவி ஆலிம் என்ற பட்டங்கள் கிடைக்கும், யாசீனிகளாகலாம். அதே குதுமார்கள் வாழ்வியல் கட்டங்களுக்கு நமக்கு பாடம் சொல்லித் தருவார்கள். அதை பின்பற்றி நடந்தால் நாம் வழிமார்களாகவும் சூஃபியாக்களாக ஆகலாம். அப்படிப்பட்ட சிறப்பான மதரசாவின் பட்டமளிப்பு விழாவில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்ந்த சங்கைக்குரிய ஷைனாம் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த இவ்விரு சிறப்பு விழாவில் சிறப்புரை ஆற்றிய நமது மதரசாவின் ஆலோசகர், சுன்னத்துல் ஜமாத் பேரிய தலைவர் அபுல் பயான் அபு தலாயில் அல்ஹாஜ் அல்ஹாஃபில் மௌலவி டாக்டர் எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி MA PhD ஹல்ரத் அவர்களுக்கும், அதே மாதிரி காலை பொழுதில் முதல் அமர்வில் சிறப்புரையாற்றிய கூத்தாநல்லூர் ஜாமியா ஷஜரத்துன் தையிபாஃபி தஅவத்துல் இஸ்லாமியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் நிறுவனர் கோவை ஆலிம் மௌலவி அல் ஹாஃபில் AKA ஷர்ஃபுதீன் ஃபைசி ஹக்கீல் காதிரி ஆலிம் ஹல்ரத் அவர்களுக்கும், அதே போலவே புகாரி ஷெரீஃப் பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றிய சென்னை ஆமீர் கலீமி அரபிக் கல்லூரி தாளாளர் மௌலவி அல் ஹாஃபில் KK முகமது மஹீதீன் ஆலிம் ஆமிரி ஹல்ரத் அவர்களுக்கும், அந்த மதரசாவின் துணை முதல்வர் அவர்களுக்கும், இங்கே வாழ்த்துரை வழங்கிய நமது மதரசாவின் நாலிர் ஹல்ரத் மௌலவி என் சயீத் முகமது ஆலிம் மிஸ்பாய் ஹக்கீல் காதிரி அவர்களுக்கும், நம் மதரசாவின் பேராசிரியர்கள் மௌலவி என் முஹம்மது ரஃபீயுத்தீன் நூரி ஹக்கீல் காதிரி அவர்களுக்கும், மௌலவி A அப்துல் ரஹ்மான் ஆலிம் குதுசி ஹல்ரத் அவர்களுக்கும், மௌலவி A ஷபீர் அலி இஸ்ராஜி ஹல்ரத் அவர்களுக்கும், திருச்சி ஏர்போர்ட் நூரே முஹம்மதியா சுன்னத்துல் ஜமாத் ஜும்மா பள்ளிவாசல் இமாம் அஃலுல் உலமா மௌலவி J முகமது ஹனஃபி ஆலிம் யாசீனி அவர்களுக்கும்,
இன்னும் குராத் ஓதி வஹதத்துல் ஜோதி நபி புகழ் பாப்பாடி கீதங்கள் இசைத்த அனைத்து ஆத்ம சகோதரர்களுக்கும் என் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போலவே காலையில் சிறப்புரையாற்றும் போது ஷர்ஃபுதீன் ஹஸ்ரத் அவர்கள் கூறியது போல பல்வேறு வகையான தியாகங்களை செய்து இந்த பட்டங்களை கையேந்தி இருக்கின்றீர்கள். இந்த மதரசாவால் தங்களால் இந்த மதரசாவும் பெருமை சேரும்படி நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களைப் போலவே அதை போலவே இன்னும் வாழ்வில் மேம்படையவும் சிறப்படையும் உங்களுக்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய அவுனியா உலக அமைதி அறக்கட்டளை செயலாளர் ஜனாப் எஸ்ஐ தௌலத் பிஏ ஹக்கீல் காதிரி அவர்களுக்கும் தரீகத்துல் ஹக்கீதுல் காதிரியாவின் ஹலீஃபா பெருமக்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மௌலவி அல் ஹாஃபில் VM முகமது ஹசன் ஆலிம் யாசீனே ஹக்கீல் காதிரி அவர்களுக்கும் இந்த மதரசாவின் பேராசிரியர் மௌலவி முகமது அப்துல்லா குதுசி ஹல்ரத் அவர்களுக்கும் யாசீனி மௌலவிகள் பேரவை தலைவர் மௌலவி கலீல் ரஹ்மான் யாசீனி ஹக்கீல் காதிரி அவர்களுக்கும் இந்த மதரசாவின் முதல்வர் திரு கார்த்திக் அவர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற ஒத்துழைத்த ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து ஒரே ஒரு நிமிட கதையோடு என்னோடது நன்றியுரையை நிறைவு செய்யலாம் என்றிருக்கின்றேன். அந்த காலத்தில் ஒரு ராஜா இந்த கதை இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி பேசினா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் என்னோடய டோனை மாற்றிட்டேன், தவறாக நினைக்க வேண்டாம். அந்த காலத்தில் ஒரு ராஜா காட்டுக்கு தன்னோட படை பரிவாரங்களோட வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு மரத்தடியை பார்க்கவும் அவருக்கு ஓய்வு எடுக்கணும்னு தோணிருக்கு. ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்களோட படைப்பவரெல்லாம் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் நிற்கிறாங்க. அவர் ஓய்வு எடுத்து முடித்தோன்னே நம்ம அவரை கூட்டிகிட்டு போகலான்ட்டு அந்த நேரத்தில் பார்த்தா திடீர்னு ஒரு சிங்கம் அங்கே வந்துருச்சு. ராஜாவை தாக்குவதற்காக நிற்கிது. சிங்கத்தோட குரல் கேட்கவும் ராஜா கண் விழிச்சிட்டாரு. காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. சிங்கத்தை பார்த்தோன்னா அவரோட படை பரிவாரங்கள்லாம் தளபதிகள் படைத்தலைவர்கள் சேவர்கள் எல்லாருமே ஓடிட்டாங்க. இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. என்னோட ராஜ்யத்தில் பாதியை தர்றேன் காப்பாற்றுங்கன்னு கேட்குறாரு, யாரும் வரல. முழுசாக தர்றேன் என்ன கேட்டாலும் தர்றேங்கிறாரு, அப்பையும் யாரும் வரல. அப்போ திடீர்னு என்ன செய்யறேன்னே தெரியாத சமயத்தில் திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அம்பு வருது. அந்த சிங்கத்தை கொன்றுது. ராஜா காப்பாற்றப்படுகிறார். அவர் கண் விழித்து பார்க்குறப்போ ஒரு வேடன் நிற்கிறார். ராஜாவுக்கு சந்தோஷம் தாகலம் மகிழ்ச்சி தாங்கலை. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் வேணாம் ராஜான்னு அவர் சொல்கிறார். இல்லை நீங்கள் நான் பாதி ராஜ்யத்தை தர்றேன்னு சொன்னேனே, இல்லை வேணாம். இல்லை முழு ராஜ்யத்தையும் தர்றேனே அப்படின்னா அதுவும் வேணாம். இல்லை நீ ஏதாவது வாங்கித்தான் ஆகணும், நான் ராஜா சொல்கிறேன்ல, என்னோடய உத்தரவு என்ன வேணும்னு கேட்குறார். அதுக்கு அந்த வேடன் சொல்கிறாரு, நீங்கள் ஒரே ஒரு முறை என்னோட வீட்டுக்கு எங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறார். உடனே ராஜாவும் சந்தோஷமாக சமீபத்தில் என்னோடய பிறந்த நாள் வருது, அன்னைக்கு உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். ராஜா திரும்ப அரண்மனைக்கு போயிடுறாரு. இந்த தளபதிகள் உயிருக்கு பயந்து விரண்டு ஓடின தளபதிகள்லாம் ராஜாட்ட போகிறாங்க. ராஜா ரொம்ப கோபமாக இருக்க விரட்டி விட்டுறார். அப்போ ராஜாவை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு ராஜாவுக்கு பிடிச்சது யாருன்னு பார்க்குறாங்க, அந்த வேடன். அப்போ அந்த வேடன் மூலமாக ராஜாவை அணுகலாம் அப்படின்ட்டு அந்த வேடன்கிட்ட போய் அந்த வேடனை தாஜா பண்ணி ராஜாவை அடைகிறதுக்காக அந்த வேடன்கிட்ட சென்று, இப்போ ராஜா இங்கே வரப்போவாங்க உங்கள் வீட்டுக்கு, இப்படி உங்கள் வீடு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, மாளிகையை கட்டித்தர்றாரு. இன்னொரு அமைச்சர் அவங்களுக்கு புத்தாடைகளையும் அணிகலன்களையும் கட்டி வாங்கி கொடுக்குறார். மூணாவது அமைச்சர் அவர் காட்டில் இருக்க அவரோட வீடு, அந்த காட்டுக்கு ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுக்குற, ராஜா வந்தால் நல்லா இருக்கணும்னு. இப்போ அதுக்கப்புறம் ராஜா வந்தாரா விருந்து சாப்பிட்டாராங்கிறது விஷயம் இல்லை. இப்போ என்னன்னா வேடன் நினச்சிருந்தா பாதி ராஜ்யம் வாங்கியிருக்கலாம், முழு ராஜ்யம் வாங்கியிருக்கலாம். ஆனால் வேடன் கேட்டது ராஜாவோட வருகையை மட்டும். அந்த ராஜா வருகை வர்றதுக்கு முன்னாடியே அதற்கான ஏற்பாடுகளாக அவரோட வீடு அரண்மனை ஆயிடுச்சு, புத்தாடைகள் கிடச்சிருச்சு, புது அணிகலன்கள் கிடச்சிருச்சு, பாதை சீராயிருச்சு, இது எல்லாமே கிடச்சிருச்சு. இதைத்தான் நம்மளுடைய சங்கைக்குரிய பெரிய நாயகம் சொல்கிறாங்க, களப்பற்ற முரீதுகளின் உள்ளத்திலே எனக்கு கூடாரம் உண்டு, அகமதியாவை கொண்ட நெருங்கிய அன்பர்கள் உணர்வு பெற்றார்கள்.
அப்படி களப்பற்ற முரீதுகளுடைய உள்ளங்களாக நமது உள்ளத்தை நாம் அலங்கரித்து கொண்டால் இந்த காலத்தின் சன்னிதானமாக விளங்கக்கூடிய நமது வாப்பாநாயம் அவர்கள் நம் உள்ளங்களில் நமது உள்ள கூடாரங்களில் அமர்ந்து கொள்வார்கள். அவர்களிடம் வேறு எதையும் கேட்க தேவையில்லை. அவர்களுடைய வருகையை நம் உள்ளங்களில் ஏற்றுக்கொள்வதற்காக நமது உள்ளங்களை சீர்படுத்தி கொள்ளலாம் என்று எனக்கும் உங்களுக்குமாய் சங்கைக்குரிய ஷைனாம் அவர்களை நமது உள்ளங்களில் வருக வருக என்று வரவேற்று எனது நன்றியுரையை நிறைவு செய்கின்றேன். வாய்ப்பளித்த சங்கைக்குரிய ஷைனாம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நிகழ்வின் இறுதியாக இப்பொழுது சலாம் பைத்தும் சலவாத்தும் ஓதி மஜ்லிஸ் நிறைவு பெறுகின்றது. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سروري أنت شمسنا أنت بدر أنت نور فوق نوري أنت يكسر أغالي أنت مصباح صدوري يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى وجهك يسعد ما الوالدين حولك صافي المبارك بدنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي عليم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.